கலந்து கொள்வார். சிஸ்டர், உங்களுக்கான நேரம் கொடுக்கப்படுகிறது, வந்து கலந்து கொள்ளுங்க. நல்லவர். எல்லாரும் கத்தருக்குள்ளே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவசிக்கிறேன். கத்தருடைய நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கமம் ரேடியோ கூடாக, அநேக இணையதளத்துக்கூடாக ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமேன். கத்தர் நல்லவர். மறுபடியுமாய் அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காய் நன்றி. என்னுடைய பேர் ஜஸ்டினா. சிஸ்டர் கிறிஸ்டின்னு சொல்லிட்டாங்க, பரவாயில்ல. என்னுடைய பேர் ஜஸ்டினா. நான் ஜீவாதிபதி கிறிஸ்தவ தேவாலயத்தின் சார்பாக வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நாங்கள் வார்த்தைக்குள்ளே கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன். எவ்வளவு நேரம் எடுக்கிறது? பச காஃபனவர் எடுக்கவா இல்லாட்டி 30 முன்னுக்கு முடிக்கவா? 30 minutes. என்ன நான் 8க்கு மேல தாண்டிட்டு அதெல்லாம் கேட்கிறேன். 8:30க்கு முடிக்க வேண்டாம். ஓகே. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஏசாயா 55வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆமேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற, தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். ஆமேன். அவர் தண்ணீரை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுது நாங்கள் வாசிப்போமாக. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டையில் வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஆமேன். இலவசமாய் கர்த்தர் தன்னிடத்தில் வரும்படியா இன்றைக்கு அழைக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். தாகமாய் இருக்கிறவன். ஆமேன். எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு மேற்கொள்ள முடியாத ஒரு போராட்டங்கள் இருக்கும் போது நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் தேவன் இந்த வார்த்தை கூடாக பேசுகிறார். ஆமேன். தாகம், உள்ளத்திலே இருக்கிற தாகம். இதுக்கு தலைப்பு நான் கொடுத்திருக்கிறேன், வாழ வைக்கும் தேவனுடைய ஈவு. ஆமேன். வாழ வைக்கும் தேவனுடைய ஈவு. அதைத்தான் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். தாகமா இருக்கிறவன் நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். ஆமேன். தண்ணீர் அண்டை வாருங்கள் என்றால் இயேசு கிறிஸ்துட்டே போக வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் அவர் தண்ணீரை கொடுத்து ஒவ்வொருவரை நிரப்பி வாழ்க்கையை மாற்றுகிற, செழிப்பாய் மாற்றுகிற தேவன். ஆமேன். இந்த வார்த்தைக்கு உதாரணமாய் நீங்க நினைக்கலாம், எப்படியான போராட்டத்துல, எப்படியான வாழ்க்கையில எங்களை இன்றைக்கு மீட்டு கொள்ள போகிறார் என்று. இன்றைக்கான வார்த்தையில நாங்கள் யாத்ராகமம் எடுத்துக்கொள்வோம். 1வது அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவர். ஆமேன். எங்களோட வாழ்க்கை எப்படி இன்றைக்கு நாங்கள் இந்த சூழ்நிலையில எப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், எப்படி உங்களோட வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, எப்படியான சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க கடந்து போய்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல நீங்க போய்கொண்டிருக்கும் போதுதான் தேவன் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். தாகமாய் இருக்கிறவனே என்னிடத்தில் வாருங்கள், தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள். இலவசமாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். இப்பொழுது நான் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவராய். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 12லிருந்து 14வது வசனம். ஆமேன். ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்கள். சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலைகளிலும் வயல்களில் செய்யும் சகலவித வேலைகளினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாக நடத்தினார்கள். ஆமேன். நாங்க இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்த போது அவர்களை பார்வோன் எப்படியாய் கடுமைப்படுத்தி அவர்கள் ஜீவன் கசப்பாகும்பர், அவருடைய ஜீவன் அங்கே கசப்பாகிறதுன்னு நாங்கள் பார்க்கிறோம். அதிகமா அவர்கள் ஒடுக்க அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் பெருகி கொண்டு வந்தார்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய பிள்ளைகள் பெருக 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 சத்துருவானவன் என்ன செய்கிறான்னு சொன்னா அதிகமான போராட்டத்தை கொடுக்கிறான். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அதிகமான போராட்டத்தை கொடுத்து அவர்களுடைய ஜீவனை கசப்பாக்குகிறான். அப்படியான சூழ்நிலைகள்ல இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, அதைத்தான் தேவன் சொல்கிறார், தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன். ஆமேன். தண்ணீரை இலவசமாய், பணமின்றி இலவசமாய் கொடுக்கிற தேவன். நீங்க
திருப்தி அடையும்படியாய் அவருடைய வல்லமையினால் அழைக்கிறார். ஆமென். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மோசையை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய நாமம், அவர் சகலவற்றையும் சிலுவையிலே முடித்து இன்றும் ஜீவிக்கிறார். ஆமென். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை இயேசு கிறிஸ்துடைய நாமம். ஆமென். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், உங்கள் ஜீவன் கசப்பாய் இருக்கலாம். சில வேளைகள் அன்பு சகோதர சகோதரி, நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை குடும்பங்களை நடத்த முடியாதபடி ஜீவன் கசப்பாக பிசாசு கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உங்களை விடுதலை ஆக்குவேன். ஆமென். அவருடைய நாமத்தினாலே நீங்க விடுதலை பெறுவீர்கள். ஆமென். அன்று இஸ்ரவேலுக்கு ஒரு மோசே என்னும் இரட்சகரை எழுப்பி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்ததை போல இன்றைக்கு தேவ ஆவியானவர் சிலுவையிலே செய்து முடித்த சகல நன்மைகளையும் உங்கள் குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறார். ஆமென். உங்கள் ஜீவன் கசப்பாயிருக்கிறார். வேலை இடங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், பிள்ளைகள் பிரச்சனைகள், வாழ முடியாத சிச்சுவேஷன், எங்கு பார்த்தாலும் ஒரு நெருக்கம், என்ன செய்வதென்று தெரியாம சில பேர் குடும்பங்களை விட்டு பிரிந்து போகிற நிலைமையில நீங்கள் இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், அன்பு சகோதர சகோதரனே, கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தேவன். ஆமென். அதைத்தான் நான் முதலாவது வாசித்த, தாகமாயிருக்கிறவன், ஆமென், தாகமாயிருக்கிறவன் தேவனை தேட வேண்டும். உங்கள் ஜீவன் கசப்பா இருக்கிறது என்று சொன்னால் தேவனை தேடும்படியா இன்றைய நாளிலும் உங்களை அழைக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. ஆமென். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை. நீங்க நினைக்கலாம், இதோட நான் என் வாழ்க்கை முடிந்து போயிடும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை முடிந்து போயிடும், என் சிச்சுவேஷன் இதோட அவ்வளவுதான், இனி நான் மேலே வர முடியாதுன்னு நினைக்கலாம். அப்படியா பிசாசு உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினாரோ அதே போல இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவனை பாதுகாக்கிற தேவன். ஆமென். உங்கள் ஜீவனை அழிவில் நின்று தூக்குற தேவன். ஆமென். அவர் நல்லவராய் இருக்கிற, தன் ஜீவனை கொடுத்து காக்கிற தேவன். ஆமென். இன்றைக்கு நீங்கள் போகிற பாதைகள் கடினமாய் இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளை மாற்ற தேவனால முடியும் அன்பு சகோதர சகோதரியே. ஆமென். விசுவசிக்கிறவர் மாத்திரம் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமென். உங்கள் இருதயத்திலே ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஏன்னா கிருபையை கொடுக்கிற தேவன், கிரிகையை நடப்பிக்கிற தேவன், அவருடைய கரத்தினாலே நடத்துகிற தேவன். ஆமென். நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களால் ஒரு விரலை கூட அசைக்க முடியாது. ஆனால் தேவன் தான் எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். ஆமென். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவன். ஆமென். அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் மோசேயை எழுப்புகிறார். ஆமென். நான் கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைய நாளிலும் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் ஜீவனை மீட்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திலே வந்திருக்கிறார். உங்கள் வேலை விஷயங்கள்ல அநேகர் வேலைகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த இடத்திலே ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். விசுவசிக்கிறவர்களுக்கும் தாகமாய் இருக்கிறவர்களுக்கும் நிச்சயமாய் அதை தேவன் செய்து முடிப்பார். ஆமென். நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் அவர், ஆதியும் அந்தமாய் இருக்கிற தேவன் அவர். ஆமென். எங்களை வாழ வைப்பதற்காக அவர் தன்னைத்தானே கொடுத்த தேவன். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு சகோதரன், இன்றைய நாளிலும் உங்கள் ஜீவன் கசப்பாய் மாறி இருக்கிறது. நீங்கள் அநேக தரம் அழுது கொண்டிருக்கலாம், அநேக தரம் கண்ணீரோடு வடிக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உன் ஜீவனை காப்பாற்ற என்னாலே முடியும், உன் குடும்பத்தை கட்ட என்னாலே முடியும், உன்னை காக்க என்னாலே முடியும். ரபசந்தனம நன்றி ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே, ஜீவனை காக்கிற தேவன். ஆமென். இந்த சங்கமம் ரேடியோ கூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இன்னொரு வசனத்தை. உங்கள் ஜீவனை காக்கிற தேவன், கசப்பாய் இருக்கிற அந்த ஜீவனை கசப்பாய் மாற்றின சத்துருவின் கிரிகையிலிருந்து விடுவிக்கிற தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமென். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 14வது வசனமும். ஆமென். யோவான் 4ஆம் அதிகாரம் நாங்கள் அங்கே பார்க்கிறோம். சமாரியா பெண், ஆமென்,
கர்த்தர் நல்லவர். அந்த பெண்ணை பார்த்து தேவன் இயேசு கிறிஸ்து எப்படியாய் அந்த மகளை மீட்டுக் கொள்கிறார், அதே போலத்தான் இன்றைக்கு உங்களை மீட்டுக் கொள்ள வந்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஈவு கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நான் வாசிக்கிறேன். இதோ அவளுக்கு பிரயுத்தமாக நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாள் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். அவர் ஈவுள்ளவர்க்கு அங்க இயேசு கிறிஸ்து நீ அவளை பார்த்து, சகோதரியை பார்த்து சொல்லுங்க, அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை, இழந்து போன சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாள் என்று உன்னத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாள். ஆமென். நீ இன்னார் என்று அறிந்திருந்தாள். ஆமென். அவருடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்று சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் மத்தியில இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். ஆமென். நான் கூடவே இருக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன், வாழ வைக்கிற தேவன் என்பதை என்னுடைய ஈவு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆமென். 14வது வசனத்தை பார்ப்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆமென். நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. ஆமென். எங்கள் தேவன், எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே வரும்போது நித்திய காலமாய் அவர் எங்களோடு இருக்கிறார். அவருடைய வருகை வரைக்கும், எங்கள் மரணம் வரைக்கும், அதற்கு பின்பாக நடத்துகிற தேவன் தான் எங்கள் தேவனாய் இருக்கிறார். ஆமென். நித்திய காலமாய் அந்த சமாரியா பெண்ணை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை மாற்றினார், அந்த பட்டணத்தை மாற்றினார். இன்றைக்கும் அந்த ஈவு தான் வாழ வைக்கும் தேவனுடைய ஈவு. அவர் பேசுகிறவர் ஈவு. அவர் தன்னை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்ல உண்மையிலே அழகான அந்த வசனத்தை நாங்கள் பார்க்க, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாள் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாள். ஆமென். பேசுகிறார் ஈவு, கர்த்தருடைய ஈவு. அவர் அந்த மகளை சந்திக்கிறார். அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சந்திக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜீவன் கசப்பாய் இருந்திருக்கலாம், தாகமாய் இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிறீர்கள், அநேக தேசத்தில இருந்து இணைந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை வாழ வைக்கிற தேவன். ஆமென். நித்தியமாய் அவர் தன்னுடைய ஜீவ ஊற்றை உங்களுக்குள்ள வைத்து நடத்துகிற தேவன். அவர் மெய்யான தேவன். அவர் மனமாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் மனிதனும் அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுத்தால் வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். எல்லாவற்றையும் திருப்புகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றி அமைத்து தன்னுடைய காலத்திலே, தன் நேரத்திலே மோசேயை எழுப்பி அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எகிப்திலே இருந்து கானானுக்குள்ளே கொண்டு போகிறதை பார்க்கிறோம். ஆமென். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், ஆனாலும் 400 வருஷம் அடிமைகளாய் இருப்பார்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர்கள் நெருக்கப்பட்டார்கள். அந்த காலம் வரும்போது கூக்குரலிட்டார்கள். அந்த காலம் வரும்போது தேவன் இறங்கி வந்தார். ஆமென். ஆனால் இந்த காலத்திலே நானும் நீங்களும் அப்படி அல்ல. தேவன் சோதிக்கப்படும் போது பொன்னாக துலங்குறதுக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். ஆமென். தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கூப்பிடும் போது சத்துருவை அவர் அகற்றி எங்கள் எல்லைகளை விட்டு விலக்கி எங்களை பாதுகாக்கிற தேவன். ஆமென். இருளின் வல்லமைகள் மேற்கொள்ளாத அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்குள்ள விசுவாசமாய் இருக்க வேண்டும், அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவர் மேல் ஒரு தாகம் இருக்க வேண்டும். இலவசமாய் கொடுக்கிற தேவன். ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்க எதிலே உங்களுக்கு குறைவுபட்டது ஆராய்ந்து பாருங்கள். தேவன் மறுபடியுமாய் சொல்லுறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள். தாகத்தை தீர்க்கிற தேவன். ஆமென். தாகத்தை தீர்க்கிற தேவன் வெறும் உலக தண்ணீர் அல்ல, எங்களை வாழ வைக்கிற தேவனுடைய தண்ணீர். ஆமென். நீரூற்று. அவர் எங்களை வாழ வைத்து நடத்துகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். உங்கள் வாழ்க்கை கசப்பாய் இருக்கலாம், உங்கள் வேதனை மிஞ்சி இருக்கிறத நினைக்கலாம், வியாதி வந்து என் ஜீவன் ஒடுக்கிக் கொண்டே போகிறது, உங்கள் சமாதானம் இல்லை என்று இன்றைக்கு சொல்லலாம். அன்பு சகோதரனை சகோதரிகளே, எல்லாவற்றிலும் இந்த விடுதலை கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஒரு மருத்துவரை நம்பி நாங்கள் போகும்போது அந்த மருத்துவர் அந்த மருந்தை கொடுக்கும் போது அது சுகமாகும் என்று சொல்லி நாங்கள் போடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாகமாய் இருக்கிறது, என்னிடத்தை வா என்றார்.
இலவசமாய் பெற்றுக் கொள்ளும்படியா, இலவசமாய் கொடுக்கிற தேவன். அதுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவர் பணத்தை பார்க்கிற தேவன் அல்ல, உங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவன். என்னையும் உங்களையும் உண்டாக்கின தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். தன் சாயலை உருவாக்கின தேவன். தன்னிடத்தில் வரும்படியாய் நித்திய நித்தியமாய் ஜீவ நீர் ஊற்றை கொடுக்கிற தேவன். ஆமென். அவர்தான் மெய்யான தேவன். ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியாத தேவன் இல்லை. ஒரு வாழ்க்கையை மாற்ற முடியும் என்றால் அதுதான் தேவன். ஆமென். இப்பிரபஞ்சத்தில இருந்து விடுதலையாக்குற தேவன், இந்த இருளில இருந்து விடுதலையாக்குற தேவன், பாவத்தின் கட்டில இருந்து விடுதலையாக்குற தேவன். அன்பு சகோதரனை, உங்கள் பாவம் உங்களை ஜீவனை கசப்பாக்கி கொண்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அன்பு சகோதரன், பாவ கட்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலையாக்குறார். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, உங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேசத்திலே இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், ஊழியத்தின் நிமித்தமாய் கசப்பான ஜீவன் கசப்பாயிற்று, ஜீவன் கசப்பாயிற்று என்று சொல்லி அநேகருடைய பேச்சுக்களை இதுக்கு மேல நான் என்ன செய்வேன் என்று சோர்ந்து போயிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, உங்கள் ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஆமென். உயிர்ப்பிக்கிற தேவன், உங்களை வாழ வைக்கிற தேவன், நீரூற்றாய் பெருக பண்ற தேவன். ஆமென். உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையில் நாங்கள் ஏசாயா 58வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமாக. ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் நல்லவர். ஆமென். 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிதமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். ஆமென். மகா வறட்சியான காலத்திலும் போசிக்கிற தேவனுங்க, அவரைத்தான் நான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய கரம் நடத்துகிறது. தாகமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொல்லுகிறார். தண்ணீரை பெற்றுக்கொள்ள சொல்லுகிறார். தண்ணீரண்டையில் வர சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஜீவனாய் இருந்து எல்லாரையும் பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நடத்துகிற தேவன். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறேன், நான் தாட்சி அடையேன், புல்லுள்ள இடங்களின் தண்ணீரண்டை நடத்துகிற தேவன். ஆமென். அவர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல எப்பொழுதும் வைத்திருக்கிற தேவன். உங்கள் ஜீவன் இன்றைக்கு கசப்பாய் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட அத்தனை சகோதர சகோதரிகளையும் தேவன் அதிலே மீட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். இது கர்த்தரிடத்திலிருந்து வந்த வார்த்தை. இந்த மெசேஜ் நான் ஏற்கனவே வேற மெசேஜ் எல்லாம் நான் எடுத்து வச்சிருந்தேன்னா அதைத்தான் கொடுப்போம். திடீரென்று 15 சொல்லிச்சுது, ஆண்டி நீங்க கொடுக்குறீங்களா இந்த கிழமைன்னு சொல்லி நான் அதை எடுப்போம்னு சொல்ல ஆண்டவர் விடவில்லை. என்னை இந்த வார்த்தைகளை கொடுத்தார். கசப்பாக்கி ஜீவனை கசப்பாக்கி அங்க இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவருடைய ஜீவனை கசப்பாக்கினதை தேவன் மாற்றினார் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கும் போதே என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோட திட்ட தெளிவாய் பேசுகிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். ஏனென்றா அவர் ஜீவனை காக்கிறவர். சத்துரு திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் இன்றி வருகிறான், வேறொன்றுக்கும் வர நானோ ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஜெபமாலை சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைய நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வறட்சியான காலத்தில் நடத்துகிற தேவன், அவரை பற்றி கொள்ளுங்க. இன்றைக்கு கட்டுகள் உடைக்கப்படுகிறது. அன்றோட வார்த்தை பேசும் போதே உங்கள் குடும்பத்துல இருக்கிற கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. வேலை ஸ்தலங்கள்ல இருக்கிற கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. தேவனுடைய வல்லமையை காண்பீர்கள். நிச்சயமாய் நீங்க சாட்சி சொல்லுவீர்கள், சாட்சியா இருப்பீர்கள்.
அவருடைய பிள்ளைகள், அவரை அறியாத பிள்ளைகள் அவரிடத்துல வரும்போது அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். என்ன மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றார். ஆமென். அவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவரை தேடும் போது நிச்சயமாய் நீங்கள் கண்டடைவீர்கள். எந்த தேசத்துல எந்த மூலையில எங்கே இருந்தாலும் தேவனுடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உங்களை வாழ வைக்கிற தேவன் சத்துருவின் கையில ஒருபோதும் கொடுப்பதில்லை. உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்காலங்கள், அவருடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த நேர்த்தியாய் அதன் காலத்துல செய்ய வல்லவர். ஆமே. தேவன் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிற தேவன். கடைசியாக நான் வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமைக்காவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் விட்டு இலவசமாய் கொடுப்பேன். ஆமென். புதிய வானம் புதிய பூமி தோன்றும் போது ஆண்டவர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தம். ஆமென். ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர், அல்பா உமைக்காக இருக்கிறவர். ஆமென். அவருக்கு ஆதி முடிவு இல்லைங்க. உங்களை வாழ வைக்கிற தேவன், நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற தேவன், இலவசமாய் ஜீவ தண்ணீர் விட்டு இலவசமாய் கொடுக்கிற தேவன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. ஒரு விஷயம் நாங்கள் எங்களை தாழ்த்தி கர்த்தரிடத்தில் நாங்கள் செபிப்போமாக. இந்த வார்த்தைகள் கிரியை செய்ய நன்றி தகப்பனே. அப்பா, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி. எந்தெந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆவியானவர் அவருடைய ஜீவனை கசப்பாக்கி பிசாசானவன் திட்டம் போட்டு அவர்களை முடங்கடிக்கு சிறைப்பிடித்து வச்சிருக்கிறானோ, எல்லா பார்வோண்ட ஆவிகளும், அடிமைத்தனத்தின் ஆவிகளும், எல்லா ஜீவனை கசப்பாக்குற ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அவர்கள் வேலை ஸ்தலங்களையும் வேலைகளையும் விட்டு போகும்படியாய் கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஊழியங்கள்ல ஆண்டவரை ஒவ்வொருவரை எடுத்து பிரகாசமாய் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. வற்றாத நீரூற்றை போல ஆண்டவரே, ஆவியானவரை தோட்டத்தை போல ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே அவர்களை சிறப்பாய் ஆண்டவரை வைக்கிறதற்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஈவு, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இந்த பிள்ளைகள் மேல் கடந்து வந்ததற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தாகமாய் இருக்கிறவர் இலவசமாய் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா, உம்மிடத்தில் தாகத்தை கொடுத்து நீங்க இலவசமாய் அவர்களை நடத்துவதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருள் விலகட்டும் தகப்பனே. நீங்க அப்படியே செய்ததற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கமம் ரேடியோ ஆண்டவரை கிறிஸ்தவ ரேடியோவை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அநேக ஊழியக்காரர் எழுப்பி கொடுங்க. தேசமங்களின் சாட்சிகளை கேட்க பண்ணுங்க ராஜா. எல்லாரும் எழுப்பி பிரகாசிக்க உடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. ஒரு மனமாய் செபிக்கிறோம் ஆண்டவர். அவர்கள் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. வறட்சியான காலத்திலும் போஷிக்கிற தேவன் என்பதை நீங்க நிரூபிக்க போறதுக்காய் நன்றி. ரபசத்தனமா நன்றி தகப்பனே. எல்லா வறட்சிகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவர். வாழ்க்கையிலே ஆண்டவரை துணை நின்று செய்கிற தேவன் நீங்க ராஜா. உங்களுடைய வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவன் தகப்பனே. வியாதிகளை கொடுத்து சமாதான குலைச்சலை உண்டு பண்ணி அவர்களை ஜீவனை கசப்பாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேற்றி அப்புறப்படுத்துகிறேன். சர்வத்தை விட்டு அவர்கள் எல்லைகளை விட்டு போகும்படியா இப்பொழுதே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வந்ததற்காய் நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு ஆவியானவரை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய ஜீவ ஊற்றாண்டவரே அவர்களுக்குள்ளே கடந்து வந்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால சங்கமம் ரேடியோல இருக்கிற அத்தனை குடும்பங்களை நடத்துகிற குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்துறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் ஜஸ்டினா. ஒரு பேர பிள்ளையா சொல்லிட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கொஞ்சம் இதாயிட்டேன். தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தினபடி நாள் கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அநேகர் கேட்டிருக்கிறாங்க. அவ கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கிறபடினால் சங்கமம் வானொலி ஊடாகவும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு ஊடாகவும் ஒரு வாழ்த்துதல் நாங்கள் சொல்லுகிறோம். தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்று அழகாக விளங்கப்படுத்தினீங்க. அவர் தாகம் தீக்கிற ஜீவ ஊற்று என்று சொன்னீங்க. அவர் கசப்பை நீக்கி சந்தோஷத்தை கொடுக்கிறவர், வறட்சியில நீரூற்றாய் காணப்படுகிறவர் என்று சொன்னீங்க. இயேசு வரும்போது எல்லாருக்கும் பிரதான விடுதலை என்று சொல்லி ஜோவான் மூலமாகவும் ஏசையா மூலமாகவும் யாத்ரா மூலமாகவும் அழகாக வெளிப்படுத்தினீங்க.
நன்றி சிஸ்டர். தேவன் எப்படிப்பட்ட சத்துருக்கள் எங்களை ஒடுக்கிற வேளையிலும் எங்களை பெருக பண்ணுகிறவர் தேவன். ஏனென்றா தாயின் கற்பத்தில் உருவாக்கும் முன்பதாகவே அவருடைய கண் கண்டுட்டு யோசேப்பை எவ்வளமாய் கண்டுபிடித்து தாவீதை எவ்வளமாய் கண்டுபிடித்து பெருக பண்ணார். எத்தனை பேர் ஒடுக்கினாலும் ஆனா அவங்களை உயர்த்தினவர். அதே வண்ணமாக தேவன் இந்த நாட்கள்ல எங்களை உயர பண்ணுவார் என்று அழகாக வெளிப்படுத்தினீங்க. கர்த்தருக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்காக கூட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ சிஸ்டர் ஜஸ்டினா. தேங்க்யூ. God bless you. மறுபடியும் எங்களை சந்தித்ததுக்கு. ஆமென். ஆமென். அடுத்த நாங்கள் அழைப்போம். பிரதர் ஏதாவது சொல்ல போறீங்களா? அருமையான செய்தி. நான் பயந்து போனேன். நீங்கள் வீடியோ விட்டு முன்னுக்கு ஓடி வந்துருவீங்க. அவ்வளவு ஆவேசத்துல பேசுங்க. கொஞ்சம் பயந்து போனேன். ஆனால் நான் யோசிச்சேன், நீங்க வீடியோ விட்டு என்னோட்டு வந்துருவீங்களோ. அப்படிதாக உணர்ச்சி வசப்பட்டு ஆவியில அணுகு கொண்டு பேசுனீங்க சிஸ்டர். மிக மிக ஆசீர்வாதம். கர்த்தர்களையும் ஊழியர்களையும் அவர் இதுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அடுத்த நாங்கள் அழைப்போம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்த நாங்கள் அழைப்போம் பாஸ்டர் சாமுவேல் ராஜை நாங்கள் அழைப்போம். அவர் எங்களுக்கு சங்கமம் வானொலி மூலம் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாகவும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இதயத்தின்